இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ட்ரெஸ்ஸை எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம இந்த மாதிரி மாற்ற போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேயர் காப்பி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரைட்னஸும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டும் செட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த இமேஜ் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த செட் பண்ணிட்டோம்னா, உங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாயிண்ட் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாரி நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. உங்கள் இமேஜுக்கு எது கரெக்டாக வருதுங்கிறத பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக செட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த லேயரை மறுபடியும் இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் செலக்ட் பண்ணுற நீங்கள் வந்து அதே டூலை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறமா லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் பண்ணிவிடுங்க. மாஸ்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லேயரில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் வரும். நீங்கள் வந்து அதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோ கலர் இருக்கிறனால நான் வந்து எல்லோ சூஸ் பண்ணிட்டு, அந்த லைட் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக வந்து உங்கள் ஷர்ட்டோட லைட் அண்ட் ஷேடோ இருக்கும். அதில் வந்து நீங்கள் லைட் ஹைலைட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு, நீங்கள் வந்து என்ன கலர் வேணுங்கிறது நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாஸ்க் லேயரில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராவாக பேட்ச் வந்து நம்ம வந்து இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, அந்தமாரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ப்ரஷ் டூலை சூஸ் பண்ணிக்கிட்டு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஃபைனலாக பார்த்தா தெரியும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்போ இந்த ஹேர் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்சஸாக தெரியும். ஷர்ட்டில் வந்து ஷேடோ தான் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது இல்லையா? அதுக்கு வந்து ஈஸியாக வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். மறுபடியும் நீங்கள் வந்து என்னென்னா, அந்த லேயரை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கங்க. காப்பி எடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு நீங்கள் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே போதும். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் மட்டும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேடோவோட லைட்டிங்லாம் போயிடும். உங்களுக்கு எப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க லைட்டாக. ஃபைனலாக உங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற லைன்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எல்லா லேயரும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் E கொடுத்தீங்கன்னா வந்து மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் பண்ணிவிடுங்க அந்த லேயரை மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்த கலர் ட்ரெஸ்ஸை வந்து இப்படி ஈஸியாக வந்து மாற்றிட்டோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.